எல்லா புகழும் இறைவனுக்கு. பொதுவாக சத்யராஜ் வந்து பார்த்திங்கன்னா பல படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வயசான தோற்றத்துலேயோ இல்லை கொஞ்சம் தலை கொஞ்சம் முடி இல்லாமல் தலை தெரிகிற மாதிரி பாத்திரத்துலேயோ அவர் நடித்து ஒரு படம் வெளியே வருது அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய அத்தனை விழாக்களிலையுமே அடுத்து வரக்கூடிய ப்ரெஸ் மீட்டில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையன் மாதிரி ஒரு லுக்கில் வருவார். கருப்பு தாடி, கருப்பு மீசை, கருப்பு விக்கு, கருப்பு கூலிங் கிளாஸு, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு காஸ்டியூமில் இருப்பார். அந்தளவுக்கு அவர் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங்காக காட்டுவார். இங்கே பெரியார் படம் நடித்ததுக்கு அப்புறம் அவரை விழா மேடைகளில் நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி, விழாக்களில் பார்த்துருந்தாலும் சரி, அவர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிபி சக்கரவர்த்தி அவர் மகன் பேர்னா சிபி சத்யராஜா, சிபி சத்யராஜுக்கு தம்பி மாதிரி தெரிவார். அந்தளவுக்கு ஒரு லுக் லைக்கில் அவர் வருவார். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் மனசளவில் இளமையாக இருக்கிறாராம். அந்த படத்தில் நடித்தது அவர் கதாபாத்திரம் அப்படிங்கிறதுனால. பட் பேசிக்கலி வந்துட்டு அவர் இன்னும் அந்த இளமையோடு அந்த துடிப்போடே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்துட்டு நம்ம மக்களுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் சொல்ல வருது. இதுலேயும் உச்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழாவில் நக்மான்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக நக்மான் தான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு தான் அவர் வந்துட்டு வில்லாதி வில்லனில் நக்மா கதாநாயகன் நடிக்க வச்சார். அவரோட டைரெக்ஷனில் வெளியான படம். அந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விழாவில் அதுக்கு முந்தி ஏதோ ஒரு விழாவில் நக்மாவை பார்த்து நாங்களும் வந்துட்டு பிரபுதேவா மாதிரி இளமையான ஆள் தாம்மா, ஸோ நீங்கள் எங்கள் கூடலாம் எப்போ நடிக்க போகிறீங்க, எப்போ நடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். அதில் அல்டிமேட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் வில்லாதி வில்லனில். நம்ம மணிவண்ணனுக்கு காம்போவில் போட்டு விட்டு நக்மாவெலாம் ஆட விட்டுருப்பார். ஏன்னா மணிவண்ணன் இவருக்கு பல வேஷங்கள் கொடுத்தவர் சினிமாவில். அவரோட நக்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடிக்க வச்சு கலாய்ச்சவர் நக்மாவா அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் தொடர்ந்து சத்யராஜை கவனிச்சிங்கன்னா பார்க்கலாம். இப்போ கூலி படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இப்போ வர்ற அத்தனை பேட்டிகள்லையுமே பாருங்கள், அவர் பார்க்குறதுக்கு அப்படியே சிபி சத்யராஜுக்கு தம்பி மாதிரியே அந்த லுக் லைக்கில் வருவார்.